ஒரு நாள் சனீஸ்வரன் சிவபெருமானை சோதிக்க நினைத்தார். அவரது பார்வையில் வந்தவனை எல்லாம் துன்பமடையும் என்பதால் சிவபெருமானின் மீது தன் பார்வையை வைத்தார். அந்த சமயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் நந்தி முன் அமர்ந்திருந்தார். சனீஸ்வரன் பார்வை விழுந்ததும் சிவபெருமான் உடனே அந்த தீய சக்தியை அடக்கி அதனை தன்னுள் சேர்த்தார். அந்த நாளே பிரதோஷ காலம், சாயங்காலம் 4:30 முதல் 6 மணிக்குள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தி மீது அமர்ந்து உலக மக்களுக்காக நர்த்தனமாடுகிறார். அதுவே பிரதோஷ நர்த்தனம். அதை பார்த்து சனீஸ்வரனும் சிவபெருமானின் மாபெரும் கருணையால் மாறி அவரை வணங்கி, இனி எவரும் பிரதோஷ நாளில் உன்னை வணங்கினால் அவர்களிடம் நான் எந்த தீய பார்வையும் வைக்க மாட்டேன் என்று வாக்களித்தார். அதனால் தான் இன்று வரை மக்கள் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வணங்கி சனீஸ்வர பகவானின் அருளையும் பெறுகிறார்கள். இன்றைய சனி பிரதோஷ கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனதார ஓம் நமவொர்க்ஸ் சிவாய், ஓம் சனீஸ்வராய நமவொர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி டிவைன் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த தெய்வீக வீடியோவில் சந்திப்போம்.